லக்ஷனா நாங்கள் எல்லாருமே இங்கே சதானந்தபுரம் குரு பூஜைக்காக வந்திருக்கோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு சமாதி அடைந்த தினம் இன்றைக்கு குரு பூஜை அப்படின்றது. நிறைய இந்த சமாதி இங்கே அடைஞ்சிருக்காங்க இல்லையா, இந்த குரு பூஜை நாளில் இங்கே வந்து 1 லட்சத்துக்கும் மேற்பட்டானோர் இங்கே வந்து இந்த குரு பூஜையில் வணங்கி குருவோட ஆசீர்வாதம் பெற இங்கே வந்துட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்க இந்த லைன் பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்காக வந்திருக்கோம். இதே மாதிரியே நிறைய பேர் அங்கே தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு பக்கம் வந்து சிவனடியார்கள் எல்லாருமே சேர்ந்து சிவனடியார்கள் பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கு. எல்லா வருஷமும் இதே மாதிரி தான் சிறப்பாக நடக்கும். வருஷம் இந்த மரங்களுடைய கூட்டமும் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா இது ஒரு புண்ணிய பூமி. இங்கே வந்து சித்தர் சமாதி அடைந்த ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படின்றத நாங்கள் சொன்னோம். அதனால் சதானந்தபுரம் புதுப்பெருங்கலத்தூர் அப்படின்ற இடத்துல அமைந்திருக்கிற இந்த சித்தர் பூமியில் இன்றைக்கி நாங்களும் வந்து தரிசனம் பண்ணியிருக்கோம். நான், அம்மா, லக்ஷனா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து தரிசனம் பாருங்கள். என்னோட கொள்ளுப்பாட்டி ஊர். சொல்லுங்கள். என்னோட கொள்ளுப்பாட்டி ஊர். அம்மாவோட கொள்ளுப்பாட்டியோட ஊரா இது? அம்மாவோட பாட்டி எங்கள் அம்மாவுக்கு பாட்டி ஊர் இது. எனக்கு கொள்ளுப்பாட்டி அவங்க ஊரா இது. அதனால் அவங்க சின்ன வயசுலேயே இங்கே இருந்து வாழ்ந்து இந்த இடத்துலையே விளையாடி அது எல்லாமே பண்ணதுனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே, 50 வருஷம் முன்னாடி சந்தோஷம். 10 வயசில் விளையாடி கொள்ளுப்பாட்டி இந்த ஊரில் வந்து 10 வயசில் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கான். அம்மா வந்திருக்காங்க கூட, நம்ம பாப்பா இருக்காங்க. ஸோ நீங்களும் வாங்க, வந்து இந்த இடத்துல நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். இந்த சித்தர் பூமியில் உங்களுடைய வேண்டல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது நிறைவேறும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஸ்தலம்னா இந்த இடத்த நம்ம சொல்லலாம். நீங்கள் இந்த இடத்துல வரும்போதே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அது உங்களால் அது ஃபீல் பண்ண முடியும். யூ விசிட் திஸ் சதானந்தபுரம் சித்தர் டெம்பிள், நியூ பெருங்கலத்தூர், சென்னை 6,60,000. பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் கிட்ட தான், பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் கிட்ட தான். ஸோ யாரை கேட்டாலுமே இந்த சித்தர் இடம், இந்த சதானந்தபுரம் அப்படின்னாலே இந்த கோவில் தான். எங்கள் ஊர் பேரே சதானந்தபுரம் தான். உண்மையிலேயே சதானந்த சித்தர் அவருடைய பேரில் தான் இந்த ஊரே இருக்குது. அதனால் நிறைய இடங்கள்லேருந்து இங்கே வந்திருக்காங்க மக்கள் எல்லாருமே, பக்தர்கள் எல்லாருமே, சித்தர்கள் எல்லாருமே கூட, சிவனடியார்கள் எல்லாருமே. நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சொல்ல இனிக்குதடா முருகா. உலகிலாடும் தொட்டிலெல்லாம் உன் பெயர் பாடும், உன்னை பேசும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும். உலகிலாடும் தொட்டிலெல்லாம்
வைத்தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் கேட்டை கனியவனி விட்டவா ஆற்றை இதழியை அம்புலியின் கீட்டை புனைந்த பெருமான் குமாரன் நாடென்றையும் வினைதான் என்றையும் என்னை நாடி வந்த கோள் என்றையும் கொடுங்கூட்டு என்றையும் குமரேசன் இருந்தாலும் குமரேசன் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரி கேட்டது மாதிரி நாம கேட்கணும். சாயிராமன் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களோட சேர்ந்தாலே நமக்கு அந்த இது கிடைச்சிடும். கூப்பிட்டாரு, நாடு என்ன செய்யும், கோள் என்ன செய்யும். திருவண்ணாமலை நுழைஞ்சோன்னே அவருக்கு தான் முதல் அவரை வணங்காமல் நம்ம போக முடியாது. அவர் தான் அந்த மாதிரி அடியானுக்கும் ஒரு பாமரனாக இருந்தார். படித்து கொஞ்சம் தான் படித்து தெரியாது, துணைக்கால் எங்கே படம்னு சேர்த்து படிக்க தெரியாது. சென்னைக்கு வந்தேன், தகவல் சென்னைக்கு பெரிய 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 சபைகள், அதுவும் அந்த மாம்பழத்துக்குள்ளே நுழையவே முடியாது. அண்ணா இருக்கார் சாட்சி, இன்னைக்கு அண்ணா குருசாமி மோகன் குருசாமி இருக்காங்க. மாம்பழத்தில் உள்ளே போக முடியாது. இதுக்கு எல்லாமே ஐயா வழிபாடு தான் வடவுன்னு கற்றுக் கொடுக்குறது. அது நினைச்சு சினத்தவர் மூடிக்கும் பகைத்தவர் மூடிக்கும் சொதுத்தவர் மூடிக்கும் சினமாக இனத்தவர் மூடிக்கும் பகைத்தவர் மூடிக்கும் வெகுத்தவர் மூடிக்கும் சினமாக சிரிப்பவர் நமக்கும் படிப்பவர் நமக்கும் சிரிப்பவர் நமக்கும் படிப்பவர் நமக்கும் இருப்புகள் நெருப்பென்று அறிவோயா, இருப்புகள் நெருப்பென்று அறிவோயா. நினைப்பதை முடிக்கும் மனத்தையும் முழுக்கும், நினைப்பதும் முடிக்கும் மனத்தையும் முழுக்கும், நிசிக்கருவருக்கும் இரவாமல் நிசிக்கருவருக்கும் இரவாமல்.
கணபேரி கடுடுடுடுங்குடல் கடத்துடி முழக்கும் கடத்துடன் நடக்கும் கொடுதூர திருவண்ணாமலைக்கு வந்தாங்களே. ஆமா